Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வெண்டைக்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸ்டவ்ல ஒரு pan எடுத்து வச்சிட்டு ஆன் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு வறுத்துக்கலாம். இது வறுபட்ட உடனே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நான் 8 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4-5 கட் பண்ணி போட்டுக்கலாம். அஞ்சு பல்லு பூண்டு, ஒரு துண்டு புளி போட்டுக்கலாம். ஒரு 1/4 தக்காளி போட்டால் போதும். இது கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கால் கிலோ வெண்டைக்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் குழகுழப்பு இல்லாமல் நல்லா வதக்கிட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் இதை போட்டு வச்சுருக்கோம். இது கூட வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது மாதிரி குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு சின்ன பேன் எடுத்து வச்சுக்கலாம். பேன் சூடாயிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், 2 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சட்னி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லேசாக வதக்கணும். ஓகே, சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். வெண்டைக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.